எல்லாருக்கும் சொல்ற பாலு பாலு பாலு. ஃபர்ஸ்ட் நைட் போகும்போது பால் பால் அதான் ஃபர்ஸ்ட் நைட் போகும்போது பால் திருமணம் செய்து வைத்து விட்டேன். ஆமா. என்னுடைய மனைவி நந்தினி சுந்தரி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆமா என்னுடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். ஆமா ஏறு ஓட்டணும். இப்போ அங்க போத்தாவல நம்ப அறிவற்றவனே சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த நீலகளை கொடுக்க வேண்டும். ஆமா என்னுடைய மனைவிகள் என் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆமா ஆகையால் நான் எங்கு செல்ல வேண்டாம், அரண்மனைக்கு செல்ல வேண்டும். சங்கா ஜவாக்கி அண்ணா சங்கா ரோகிணி அண்ணா உங்கள் விருப்பம் போல் திருமணம் செய்து வைக்கிறேன். ஆனால் திருமணம் செய்து விட்டீங்க. அரண்மனைக்கு சென்று வருகிறேன். சங்கா உங்கள் விருப்ப பிரகாரம் திருமணம் செய்து கொண்டோம். ஆமா ஆசை ஒன்று நிறைவேற்றுங்கள் அண்ணா. என்ன ஆசை? உடைய ஆசை சங்கா பாசமில்ல அண்ணா நீயோ அவர் வயதாக இருந்தாலும் அந்த வசுதேவரை திருமணம் செய்து கொண்டாண்ணா. ஆசை அண்ணா பொன் கொடுத்தீங்க, பொருள் கொடுத்தீங்க, அலங்காரம் கொடுத்தீங்க. என்ன வேண்டும் அண்ணா? ஒரு ஆசை அண்ணா. என்ன ஆசை அண்ணா? தேராணி பொண்ணு அண்ணா. என்னுடைய ரதத்தை போட்டு ரத்து மீது ஏறி இந்த உலகமே சுற்றி காட்ட வேண்டும் அண்ணா. அப்படியா தங்கைகளா? எப்படி என்றால் என்னுடைய ரதமானது எப்பேற்பட்ட ரதம் தெரியுமா? நான் ரதத்தில் ஏறி சவாரி செய்தால் கம்சகராஜன் ஓட்டக்கூடிய ரதமானது இந்த பூமி ஆகாயமா அப்பேற்பட்ட ரதம் என்னுடைய ரதம். என்னுடைய ரதத்தில் ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்றால் என்னை போல் சரி பல படைத்தவர்களாக இருந்தால் தான் ரதத்தில் ஏறி சவாரி செய்ய வேண்டும். ஆனால் உங்களால முடியாது. நீங்கள் சென்று நீ இந்த வார்த்தை பேசலாமா? உயிரோடு இருக்கவே மாட்டேன். என்னுடைய விருப்பத்திற்கு இணங்கி நீங்கள் இருவர் திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆகையால் இந்த வடமதுராபுரி பட்டணமே மெச்சுக்கபடி உங்களை நான் ஊர்வல காட்ட வேண்டும். அவ்வளவுதானே உங்களுடைய ஆசை? என்னுடைய ரதத்திலே சவாரி செய்ய வேண்டும். வீதி இருக்குதோ அத்தனை வீதி சுத்தி காட்டணும். அத்தனை வீதியை நீங்கள் ஊர்வலம் வர வேண்டும். அப்படியாகட்டும். குராஜிபட் சென்டர்ல ஒரு டைல் தோ போன் இருக்குனா சவாரி காட்டுறா. அப்படியா? குராஜிபட் சந்திக்கே டைல் தோ இருக்குதாங்க. நடு சரி. தங்கா முதல் சவாரி அங்க செய்கிறேன். புறப்படு ரதத்துல ஏறுங்க. ஏது மயிலான போற? சரி ஆக்சிடென்ட் ஆகிது. மாப்பிள பாத்துறோம்.
எதற்காக அண்ணா தங்கா ஓட்டக்கூடிய ரதமாகப்பட்டதோ ஆமா எனக்கு பலமா இருக்குது அண்ணா. அப்படியா அண்ணா தங்கா பொறுமையா ஓட்டுங்கள் அண்ணா. தங்கங்களா அண்ணா முன்பதாகவே தெரிவித்தேன் என்னுடைய ரதத்தில் ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்றா என்னை போல் சரியபலம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நானும் உன்னுடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் எனக்கு பாதி பலம் இருக்கும் என்று தெரிவித்தீர்கள். இருந்தாலும் தங்கைகளா மூவரும் ஒருவருக்கொருவர் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சவாரி செய்கிறேன். இதை தட்டி சொல்லாடி திருட்டு தேவடியா தட்டு வாடி. தங்கைகளுக்கு திருமணம் செய்து ஆமா ஆனந்த சந்தோஷத்துடனே ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய். ஆமா ஓட்டக்கூடிய தேராகப்பட்டது ஆஹா அந்த அண்டமோ இந்த பூமியோ ஏய் நடு நடுங்குகிறது. அதற்கு நாடி அது மட்டும் இல்லாமல் ஏய் ஓட்டக்கூடிய தேராகப்பட்டது ஆஹா உடலா புண்ணாகிவிட்டது. அதற்கு என்னடி இப்பொழுது யார் ஏய் உனக்கு என்ன தங்கை மீது ஆசை? எனக்கு மூத்த தங்கை தேவகி மீது மிகவும் ஆசை. அப்படியா? ஆமா அப்படியா? ஏய் உன்னுடைய மூத்த தங்கை தேவகிக்கு ஆஹா எனக்கு 8வது குழந்தையால் ஆஹா எனக்கு மரணம். தேவடியா தட்டு வாணி பூமா தேவி உரைத்த வாக்கு ஒரு காலம பொய்யாகாதரா. யாரையா? ஏனென்றால் யார் உரைத்தது? அதே கம்சகா ஐயா யார் உரைத்தது? மதவா ஐயா திருட்டு தேவடியா தட்டு வாணி பூமா தேவியானவர் உரைத்தார் வாக்கு என்ன வார்த்தை? ஏனென்றால் அதே கம்சகா அடே கம்சகா உன்னுடைய தங்கைகள் இருவருக்கு தேவகி ரோகிணி இருவருக்கு உன்னுடைய விருப்பம் போல் ஆனந்த சந்தோஷத்துடனே திருமணம் செய்து வைத்துவிட்டு ரதத்தில் ஏற்றி சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஆமா. நீ ஓட்டக்கூடிய ரதம் எப்பேற்பட்டது தெரியுமா? எப்படியே இந்த பூமியா அந்த ஆகாயமா கிட்டு கிட்டு வென்றே சத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா. ஆகையால் நீ ஓட்டக்கூடிய ரதத்திலே என்னுடைய உடலோ புண்ணாகி விட்டது. ஆமா. ஆகையால் நான் கொடுக்கிறேன் உனக்கு சாபம் என்று தெரிவித்தான். யார் அவள்? பூமா தேவியானவள். ஆமா. எப்பேற்பட்ட சாபம் என்று உரைத்தா? உனக்கு எந்த தங்கை மீது ஆசை என்று உரைத்தார். ஆமா. எனக்கு மூத்த தங்கை தேவகி மீது மிகவும் ஆசை என்று தெரிவித்தேன். ஆமா. அவள் கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையா உனக்கு வரணும் உனக்கு வரணும் உனக்கு வரணும் என்று உரைத்தார். ஆமா. தடி சிறுக்கு இவர்கள் வாழ்வது நான் வாழ்வதா? ஆமா. விடாமே கூடாது. ஏய், வாயில பிறந்தவன் இந்த கம்சகராஜன். கம்சகராஜன். வாயில பிறந்தவன் இந்த கம்சகராஜன். கம்சகராஜன். மாளவே கூடாது. நான் வாழ்வதா? அவனை சாவச்சிரு ஃபர்ஸ்ட். இருந்தால்தான் ஆமா. என்னுடைய உயிருக்கு மரணம் ஏற்படும். ஆமா. ஆனால் இவர்களை மடித்து விட்டால் என் உயிருக்கு மரணம் ஏற்படாதல்ல. இல்ல இல்ல. இருந்தால் இருக்கட்டும். ஆமா. தங்கா ரோகிணி அண்ணா நீ போ. தங்கா அண்ணா தங்கா சொல்லுண்ணா. எவ்வளவு அழக பார்த்தாயா? ஆமா சூப்பர். தங்கை தங்கா அண்ணா உன்னுடைய மதினிமார்கள் நந்தினி சுந்தனி இருவருமே அப்படியே
அப்படியா? அரண்மனையில என் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியா? எனக்கு முன்பதாக சென்று சென்று உன்னுடைய அண்ணியிடத்தில் என்ன தெரிவிக்க வேண்டும் தெரியுமா? என்ன தெரிவிக்க வேண்டும்? அண்ணன் பின்பாக வருகிறார் ஆ. அப்படி என்று சொல்லி அவரிடத்தில் நீ வார்த்தை ஆட வேண்டும். அப்படியா? அவர்களோடு நீ சேர்ந்து சந்தோஷமாக சலாபமாக இருக்க வேண்டும். அப்படியே சித்தமே அரண்மனைக்கு சென்று வா. பாக்கியம். நான் பிறகு வருகிறேன். அண்ணா போயிட்டு வரணும். அண்ணா போயிட்டு வரணும். நீ போ, நான் அப்புறம் வரேன். தங்கா, தேவகி! அண்ணா தங்கா! தேவகி! அண்ணா என்று மறைக்கிற தடிசனுக்கு டேய், இவர்கள் வாழ்வதை நான் வாழ்வதா? விடவே கூடாது. தங்கா! தங்கா! இவர் வாழ்வதை நான் வாழ்வதா? என் கரத்தில் இருக்க வாளை எடுத்து இவர்களை இருட்டுண்டாக்க வலிக்கிறேன். தங்கா! இவர்கள் வாழ்வதை வேண்டாம் அண்ணா. தங்கா! பாயிரம் வார்த்தையை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா. வசுதேவரே! அண்ணா என்ன வேண்டாம் என்று எதற்காக விளக்கிறீங்க? அண்ணா ஆஹா எப்படி என்றால் ஆஹா எப்படி? பூமாதேவி விடுத்திருக்கிறாங்க. ஆஹா உன் ஆசை ஏய்! எங்களுக்கு ஆஹா திருமணம் ஆகியோ ஆஹா மூணாமிக்க நாய்தான் ஆகிவிட்டது. ஆஹா ஆனால் ஆகையால் மஞ்சள் கால் மறியவில்லை. ஏய்! எங்களை கொன்று ஆஹா 7 கோத்திரத்துக்கும் ஆஹா பிள்ளைகள் இல்லாமலே ஆஹா. நீங்கள் ஏன் ஐயா ஆஹா பாட போறீங்க? இருந்தால் எங்களுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் பிறந்தாலும் உன்னுடைய வாளுக்கே நான் இரையாக கொடுத்து விடுவேன். சபாஷ்! ஆஹா! ஏய்! இவன் நல்லவனா உத்தமன்? சத்தியம் தவறாமல் இருக்கக்கூடியவன் உத்தம வசிதவன் என்று பெயர் பெற்றவன். எப்படி சத்தியம் தவறாமல் ஆஹா உத்தமனாக ஏய்! வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா கம்சகராஜனே, ஐயா கம்சகராஜனே, எங்களுக்கு திருமணம் செய்து 3.25 நாழிகை ஆகவில்லை. ஆகவில்லை, மஞ்சள் கால் மறையவில்லை. மறியவில்லை. உங்கள் வாளெடுத்து எங்கள் இருவரை நீங்கள் மடித்து விட்டால் அடித்து விட்டால் உங்களுக்கு சிசுவத்தி பிரம்மத்தி என்று சொல்லக்கூடிய 7 குலங்கோத்திரம விலங்காலம் போய்விடும் என்று சொல்லி தெரிவிக்கிறார். ஆமா ஆகையால் எங்கள் இருவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் பிறந்தாலும் வாழ்க்கை இறை கொடுப்பேன் என்று தெரிவித்து விட்டார். இவன் தான் உத்தமன். ஆனால் சத்தியம் செய்திருக்கிறான் வசுதேவன். ஆமா ஒரு காலமும் வார்த்தை மாற மாட்டான். ஆமா இருந்தாலும் இவர்களை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இருவரையும் கை கால்களை தனித்தனியாக விலங்கிட்டு ஆமா பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். அடைக்க வேண்டும். சிறைச்சாலையில் அடைத்தால்